எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கிய அண்ணாவின் நினைவால் வருகிற ஆண்டு 26 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக தளபதியார் அவர்கள் வருவார்கள். நேற்று விஜய் பேசும்போது தாவேக தலைவர் விஜய் பேசும்போது டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் நாங்கள் தான் டாப் இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யார் அவரா? அவர் எங்களுக்கு அவருக்கு அரசியலுக்கு வரட்டும். அரசியலுக்கு அவங்க அரசியலில் என்ன செய்ய போகிறோங்கிற கருத்தை இன்னும் சொல்லலை. இன்னும் வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்காரு. இது எடுபடாது. சினிமா அரசியல்லாம் எடுபடாது மக்கள் மத்தியில். காரணம், எல்லா அரசியலையும் பார்த்துட்டாங்க. ஆனால் நிலைத்த அரசியலுக்கும் புகழுக்கும் உள்ள ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு சாதனையின் நாயகனாக இந்தியாவிலே தலை சிறந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதியாருக்கு ஏகோபித்த மக்களுடைய ஆதரவு 70% இருக்குது. அவர் நிற்கட்டும் எலெக்ஷனில் பார்ப்போம். அன்றைக்கி எம்ஜிஆரை விமர்சித்த மாதிரி தான் இப்போ திமுக மறுபடியும் அதே பழைய ஸ்டைலே யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் விமர்சிக்கலையே. எம்ஜிஆரை விமர்சித்தது வேறு. நாங்கள் அரசியல் ரீதியாக விமர்சிப்போம். யாராக இருந்தாலும் விமர்சிப்போம். எந்த இயக்கமாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் போல் ஒரு இயக்கம், ஒரு எக்கு கோட்டை, இரும்பு கோட்டை, இதுவரைக்கும் இந்திய திருநாட்டிலே எந்த மாநில கட்சியும் கிடையாது. ஒரு இது இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாதில்லை. இன்றைக்கி அகில இந்திய கட்சியும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற இயக்கங்களை ஒப்பிட்டு பார்க்கையில் இது பேரறிஞர் அண்ணாவால், தலைவர் கலைஞரால் வளர்த்தெடுக்கப்பட்டு அதைவிட இன்றைக்கு சிகரத்தை தொட்டிருக்கிற எங்களுடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் இந்த இயக்கத்தை இன்னும் வளர்த்தெடுத்து மக்கள் மத்தியில் நிலைநிறுத்தியிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அவங்கெல்லாம் அரசியல்வாதியே கிடையாது. மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். உங்களுக்கே தெரியும். ஒரு சாதாரண ஒரு கரூர் சம்பவத்திற்கு கூட எட்டி பார்க்கல. அவர் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? ஏங்க, ஒரு கடுமையான இதுவரைக்கும் தமிழகத்திலே வரலாற்றிலே ஒரு கூட்டத்தில் 41 இறந்தது, நெரிசலில் இறந்தது, தண்ணி இல்லாமல் இது இல்லாமல் பூரா இறந்தவர்கள் இருக்க, இங்கேருந்து கூட்டத்தை முடிச்சுட்டு போயெல்லாம் தெரிந்திருந்தும் அந்த இறந்தவர்களை பார்ப்பதற்கு அவருக்கு மனம் இல்லை. எப்படி ஒரு 7-8 கோடி மக்களை காப்பாற்ற போகிறாரு? ஒன்றும் கிடையாது. ஏதோ கொஞ்ச நேரம் நடித்து பார்க்குறாரு, டான்ஸ் ஆடி பார்க்குறாரு. இந்த டான்ஸ் எல்லாம் பழைய டான்ஸு. இந்த டப்பா கூத்தில் நம்ம ஊரில் ஆடுவான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் 100 ஆண்டுகள் கண்ட கட்சி வெள்ளி விழாவை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். திமுகவில் இந்த தடவை கூட்டணியில் அதிகமான சீட்டுகள் நாங்கள் கேட்போம். எங்களுக்கு உரிமை இருக்குது. அதிகமான தொகுதிகள் கேட்கட்டும். அவளுக்கு கேட்பது அவர்களுடைய உரிமை. கொடுப்பது எங்கள் தலைவர் வெற்றி வாய்ப்பு பார்த்து நிச்சயமாக எல்லா கட்சிக்கும் ஜனநாயக ரீதியில் வழங்குவார். எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கிய அண்ணாவின் நினைவால் வருகிற ஆண்டு 26 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக தளபதியார் அவர்கள் வருவார்கள். நேற்று விஜய் பேசும்போது தாவேக தலைவர் விஜய் பேசும்போது டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் நாங்கள் தான் டாப் இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யார் அவரா? அவர் எங்களுக்கு அவருக்கு அரசியலுக்கு வரட்டும். அரசியலுக்கு அவங்க அரசியலில் என்ன செய்ய போகிறோங்கிற கருத்தை இன்னும் சொல்லலை. இன்னும் வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்காரு. இது எடுபடாது. சினிமா அரசியல்லாம் எடுபடாது மக்கள் மத்தியில். காரணம், எல்லா அரசியலையும் பார்த்துட்டாங்க. ஆனால் நிலைத்த அரசியலுக்கும் புகழுக்கும் உள்ள ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு சாதனையின் நாயகனாக இந்தியாவிலே தலை சிறந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதியாருக்கு ஏகோபித்த மக்களுடைய ஆதரவு 70% இருக்குது. அவர் நிற்கட்டும் எலெக்ஷனில் பார்ப்போம். அன்றைக்கி எம்ஜிஆரை விமர்சித்த மாதிரி தான் இப்போ திமுக மறுபடியும் அதே பழைய ஸ்டைலே யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் விமர்சிக்கலையே. எம்ஜிஆரை விமர்சித்தது வேறு. நாங்கள் அரசியல் ரீதியாக விமர்சிப்போம். யாராக இருந்தாலும் விமர்சிப்போம்.
எந்த இயக்கமாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் போல் ஒரு இயக்கம், ஒரு எக்கு கோட்டை, இரும்பு கோட்டை. இதுவரைக்கும் இந்திய திருநாட்டிலே எந்த மாநில கட்சியும் கிடையாது. ஒரு இது வந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாததில்ல, இன்றைக்கி அகில இந்திய கட்சியும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற இயக்கங்களை ஒப்பிட்டு பார்க்கையில் இது பேரறிஞர் அண்ணாவால், தலைவர் கலைஞரால் வளர்த்தெடுக்கப்பட்டு அதைவிட இன்றைக்கு சிகரத்தை தொட்டிருக்கிற எங்களுடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் இந்த இயக்கத்தை இன்னும் வளர்த்தெடுத்து மக்கள் மத்தியில் நிலைநிறுத்தியிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அவங்கெல்லாம் அரசியல்வாதியே கிடையாது, மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். உங்களுக்கே தெரியும், ஒரு சாதாரண ஒரு கரூர் சம்பவத்திற்கு கூட எட்டி வந்து பார்க்கல. அவர் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? ஏங்க, ஒரு கடுமையான இதுவரைக்கும் தமிழகத்திலே வரலாற்றிலே ஒரு கூட்டத்தில் 41 இறந்தது, நெரிசலில் இறந்தது, தண்ணி இல்லாமல் இது இல்லாமல் பூரா இறந்தவர்கள் இருக்க, இங்கேருந்து வந்து கூட்டத்தை முடிச்சுட்டு போயால தெரிந்திருந்தும் வந்து அந்த இறந்தவர்களை பார்ப்பதற்கு அவருக்கு மனம் இல்லை. எப்படி ஒரு 7-8 கோடி மக்களை காப்பாற்ற போகிறாரு? ஒன்றும் கிடையாது. ஏதோ கொஞ்ச நேரம் நடித்து பார்க்குறாரு, டான்ஸ் ஆடி பார்க்குறாரு. இந்த டான்ஸ் எல்லாம் பழைய டான்ஸு. இந்த டப்பா கூத்தில் நம்ம ஊரில் ஆடுவான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் 100 ஆண்டுகள் கண்ட கட்சி வந்து வெள்ளி விழாவை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். திமுகவில் இந்த தடவை கூட்டணியில் வந்து அதிகமான சீட்டுகள் நாங்கள் கேட்போம், எங்களுக்கு உரிமை இருக்குது, அதிகமான தொகுதிகள் கேட்கட்டும். அவளுக்கு கேட்பது அவர்களுடைய உரிமை, கொடுப்பது எங்கள் தலைவர் வெற்றி வாய்ப்பு பார்த்து நிச்சயமாக எல்லா கட்சிக்கும் ஜனநாயக ரீதியில் வழங்குவார்.